என் பையன் சுபாஷ் இவன் வந்து லாஸ்ட் இயர் அண்டர் 10 டைட்டில் ஒரு 10 டைட்டில் வின் பண்ணான். டோர்னமெண்ட் போயிருக்கும்போது குவாட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ரெப்ரஸன்டேட்டிவாக மிஸ்டர் ரஞ்சித்தை பெங்களூரில் பார்த்தோம். அதுக்கப்புறம் குவாட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராமில் அந்த பிளேயர்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏற்கனவே ஜாயின் பண்ண பிளேயர்ஸ் டிஸ்கஸ் பண்ண பிறகு நான் அதில் பையனை போட்டான். இதில் சேர்ந்ததில் என்ன பெனிஃபிட்னா வித்தின் 1 மந்தில் இவனுக்கு ஹைட்டு ஒரு 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 kgs இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னால் நான் வீட்டில் டெய்லி சார்ட் போட்டு மெயின்டைன் பண்ணுவேன். அப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கும் இப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கு பெர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா ஒரு 2 hours கண்டினியூஸாக விளாட்றான்னா இன்பிட்வீன் கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். பட் இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண பிறகு அவங்க இப்போ ப்ரீ ஒர்க் அவுட்டில் என்ன சாப்பிடணும், டூரிங் த ஒர்க் அவுட் என்ன சாப்பிடணும், ஆஃப்டர் ஒர்க் அவுட் என்ன சாப்பிடணும், அதனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதனால் அவனுக்கு ஆட்டோமேட்டிக் இன்ட்ரெஸ்ட் ஆகி டூரிங் த ஒர்க் அவுட் டயத்தில் வாட்டர் குடிக்கிறதுக்கு போல கொஞ்சம் குளுக்கான் டி போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு குடிக்கிறனால அவனுக்கு அந்த நியூட்ரிஷன் கான்சென்ட் கண்டினியூஸாக கிடச்சிது. அதனால் அவனுக்கு அப்புறம் இடையில பனானா சாப்பிட்டு அந்த மாதிரி இது பண்ணனால கொஞ்சம் கண்டினியூஸாக சாப்பிட்டனால அவனுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் கம்மியாகிட்டு கொஞ்சம் நல்லா நிறைய நேரம் இன்ட்ரெஸ்ட்டாக விளாண்டான். இதில் இம்மீடியட்டாக என்ன பெனிஃபிட்னா அந்த டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து ஒரு 20 டைப் ஆஃப் டெஸ்ட் எடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு சில டிஃபிஷியன்சி இருந்தது. பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்கான், பட் விட்டமின் டி கொஞ்சம் டிஃபிஷியன்சி இருந்தது. அனிமிக்கில் வந்து இந்த அயன் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. 4 hours 5 hours வெளியில் விளாட்றவனுக்கு அவனுக்கு எப்படி விட்டமின் டிஃபிஷியன்சி தெரியாது. ஆனால் அந்த டெஸ்ட் எடுத்த பிறகு தான் அதில் இருக்கிறது தெரிஞ்சுது. அது மாதிரி என்னென்ன டிஃபிஷியன்சி இருந்தோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு விட்டமின் அந்த குளுட்டோப்ரோட்டு ஏதோ ஒரு விட்டமின் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் இப்போ பண்ணனால இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு நினைக்கிறேன். இப்போ ஒரு 45 days ஆச்சு. இன்னொரு 45 days கழிச்சு மறுபடியும் டெஸ்ட் பண்ணும்போது என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் பெனிஃபிட் வந்து இம்மன்ஸ் பெனிஃபிட் வி காட் இட். இப்போ இதனால் தெரிவிக்கிறதுனா மற்ற பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைங்க நல்லா விளையாட வைக்கிறது, பட் கொஞ்சம் கேர் நியூட்ரிஷன் கேர் எடுத்தோம்னா அதுகளுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி அவங்க இன்னும் ஹையர் லெவல் அச்சீவ் ஆகணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதை மற்ற பேரண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார்.